இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வல்லிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் தக்காளி புலாவ் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தக்காளி புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசுமதி அரிசி 2 கப், தக்காளி 1/4 கிலோ, தக்காளி சாறு தனியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 5, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 6 எடுத்துக்கோங்க, பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி, இலைத்தலா 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, உப்பு, எண்ணெய், நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க, தனியாத்தூள் 2 ஸ்பூன், புதினா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி இல்லாட்டி 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, எலுமிச்சை அரைப்பழம் எடுத்துக்கோங்க. இப்போ புலாவ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கோங்க, வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க, முந்திரியை தண்ணீரில் போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அரிசியை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரிசியில் உள்ள நீரெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியில் லைட்டாக மீதமான தீயில வச்சு அதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, தண்ணி வற்றுற வரைக்கும். அதுக்கப்புறமா குக்கர் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், சின்னதாக நறுக்கிய வெங்காயம் இதெல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா போட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி, தக்காளி சாறு 2ஐயும் சேர்த்துக்கோங்க. இந்த கலவை கொதிக்கிற நேரத்தில் மிளகாத்தூள், அரைச்ச முந்திரி, அது சர்க்கரை, நெய்யில் வறுத்த அரிசி இருக்குது பார்த்திங்களா, அது, உப்பு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நீர் விட்டு நல்லா குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்ததும் கொஞ்சம் நேரம் கழித்து மிதமான வெப்பத்தில் வச்சு அடுப்பை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறை இது மேலே நல்லா ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மேலாக கொத்தமல்லி தலையை தூவி விட்டுருங்க. இப்போது குக்கரை இறக்கிட்டு விசில் போடாமல் எரியிற அடுப்பு மேலே தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே குக்கரை வச்சுருங்க. குக்கரில் வெயிட் போடக்கூடாது. இதுதான் நம்ம தம் போடுற முறை. கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கழித்து அடுப்பில் இருந்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரி உரிய தக்காளி புலாவ் நமக்கு ரெடி ஆயிரும். இது கூட தயிர் பச்சடி, தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.